Dear student, principles of cooperation. இந்த principles of cooperationல என்ன 7 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வாலண்டரி அண்ட் ஓப்பன் மெம்பர்ஷிப். வாலண்டரி அண்ட் ஓப்பன் மெம்பர்ஷிப்னா என்ன அப்படின்னா, ஒரு தன்னார்வ உறுப்பினர்கள் வந்து தடையில்லாத ஒரு வாய்ப்பு. இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணதுக்கு தடையே கிடையாது. யார் வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? த கோஆபரேட்டிவ்ஸ் are voluntary organization open to all people able to use its services and willing to accept the responsibility of membership without gender, social, racial, political or religious discrimination. அதாவது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து இது வந்து சேவை நோக்கத்தோடு செயல்படக்கூடியதுனால பாலினம், சமூகம், இனம், அரசியல் மற்றும் மத பாகுபாடு இல்லாமல் அனைவரும் என்ன பெற்று பயன் அடையக்கூடிய அளவுக்கு வந்து இந்த கம்பெனிஸ் இந்த கோஆபரேஷன் வந்து இயங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா டெமோக்ராட்டிக் மெம்பர் கண்ட்ரோல், அதாவது மக்களாட்சி முறையில் உறுப்பினர்கள் கட்டுப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா என்ன கண்ட்ரோல் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே மக்களாட்சி முறையில் அதனுடைய உறுப்பினர்களால் கட்டுப்படுத்தப்படுகிறது. உறுப்பினர்கள் இந்த கூட்டுறவுடைய சேவைகளை வந்து பயன்படுத்துபவர்களாகவோ அல்லது கொள்கைகளை அமைப்பதிலும் முடிவுகளை எடுப்பதிலும் தீவிரமாக தங்களை ஈடுபடுத்திக் கொள்கின்றனர். அதான் சொல்றாங்க, கோஆபரேட்டிவ்ஸ் ஆர் டெமோக்ராட்டிக் ஆர்கனைசேஷன்ஸ் கண்ட்ரோல்ட் பை their members, those who buy the goods or use the services of the cooperative, who actively participated in setting policies and making decisions. ஓகேங்களா? அடுத்தபடியாக என்ன சொல்ல வராங்கன்னா மெம்பர்ஸ் எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன். மெம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அதாவது உறுப்பினர்களுடைய பொருளாதார பங்களிப்பு, அவங்களுடைய பொருளாதார பங்களிப்பு எப்படி இருக்குதுன்னா மெம்பர்ஸ் கான்ட்ரிபியூட் ஈக்குவலி டு ஆன் அண்ட் டெமோக்ராட்டிக்கலி கண்ட்ரோல் த கேபிட்டல் ஆஃப் த கோஆபரேட்டிவ். அதாவது உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த கூட்டுறவு மூலதனத்தில் வந்து சமமான முறையில் ஜனநாயக முறைப்படி பங்களித்து கட்டுப்படுத்தப்படுகிறார்கள். இவருடைய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உறுப்பினர்களுடைய மூலதனத்தை வந்து முதலீடு செய்வதை விட இவங்க வந்து ஒத்துழைப்போடு இந்த வியாபார விகிதத்தில் வந்து இருப்பதற்கு தான் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய பெனிஃபிட்ஸ் அதில் தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அட்டானமி அண்டு இண்டிபெண்டன்ஸ், அதாவது தன்னாட்சி மற்றும் சுதந்திரம். இதில் வந்து தன்னாட்சியோடும் மற்றும் சுதந்திரத்தோடும் யார் வேணுமானாலும் என்ன பண்ணலாம், இவங்க வந்து சுதந்திரமாக செயல்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், ட்ரைனிங் அண்டு இன்ஃபர்மேஷன். இதில் என்ன ஃபர்ஸ்ட் வந்து இந்த கோஆபரேட்டிவ்ஸில் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் ஃபார் மெம்பர்ஸ் எலெக்டட் representative, manager and employees, so they can contribute acceptably to the development of their cooperative. அதாவது உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், மேலாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்காக கல்வி மற்றும் பயிற்சி அளிப்பை கூட்டுறவில் வழங்குகிறார்கள். அதனால் அவர்கள் கூட்டுறவு அபிவிருத்திக்கு திறம்பட பங்களிக்க முடியும். அவர்கள் மேலும் அந்த கூட்டுறவு சங்கத்தில் என்ன பண்ணாங்க, நன்மைகளை வந்து பொதுமக்களுக்கு தெரிவிக்கின்றன. இதுதான் வந்து அந்த எஜுகேஷன், ட்ரைனிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து இவங்க வந்து செயல்படுத்துகிறாங்க. அடுத்தபடியாக என்ன அப்படின்னு பார்க்கும்போது கோஆபரேஷன் அமாங் கோஆபரேட்டிவ்ஸ், அதாவது கூட்டுறவுகளுக்கிடையே கூட்டுறவு. என்ன கூட்டுறவுக்கிடையே கூட்டுறவு அப்படின்னு பார்க்கும்போது cooperatives serves their members most effectively and strengthen the cooperative movement by working together through local, national, regional and international structures. அதாவது
இந்த கூட்டுறவு அமைப்பு உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா தங்கள் உறுப்பினர்களை மிகவும் திறமையாகவும் உள்ளூர், தேசிய மற்றும் பிராந்திய மற்றும் சர்வதேச கட்டமைப்புகளை கொண்டு ஒன்றாக இணைந்து கூட்டுறவு இயக்கத்தை பலப்படுத்தவும் செயல்படுத்துகின்றன அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கன்சர்ன் ஃபார் கம்யூனிட்டி, அதாவது சமூகத்திற்கான கவலை அப்படின்னு சொல்றாங்க. என்ன கவலை அப்படின்னா, while focusing on member needs, cooperatives work for the sustainable development of communities through policies and programs accepted by the members. கூட்டுறவினுடைய உறுப்பினர்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் போது அந்த உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்ளும் கொள்கைகள் மற்றும் அந்த திட்டங்கள் மூலமாக சமூகத்தினுடைய நிலையான அபிவிருத்திக்காக இந்த கூட்டுறவு சங்கங்கள் செயல்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் கன்சர்ன் ஃபார் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்றாங்க. தட்ஸ் ஆல்.